ஸோ தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுகிறேன். நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்துருந்த ஸ்விங் அனலைசிஸ் வந்து பை ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதோட லைவ் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராகவே ஒரு புல்லிஷாக இருந்துச்சு. அஸ்யூஷுவல் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் கோல்டு பை ஆகுமா செல் ஆகுமா அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு ப்ரொஜெக்ஷனாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். அண்ட் தென் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். அண்ட் தென் நீங்கள் நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாரெக்ஸில் எப்படி பேசிவாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சரி வாங்க, இந்த வாரத்தில் கோல்டு வந்து புல்லிஷ் ஆகுமா இல்லை பீரிஷ் ஆகுமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, லாஸ்ட் வீக் பொறுத்தளவுக்கு நான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த வீக்கும் அதே இதை கண்டினியூ பண்ணுமா அப்படிங்கிறதையும் ட்ரா பண்ணி காமிச்சிடலாம். ஸோ நம்ம லாஸ்ட் முறைலாம் ஒரு ட்ரா பண்ணாமலே ஒரு பேக்வேர்ட் அடிச்சு அந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீக் வந்து உங்களுக்கு லைவாக சார்ட்டில் ட்ரா பண்ணி காமிக்கலாம், கூட 1 நிமிஷம் 2 நிமிஷம் போனால் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாங்க, நம்ம வழக்கம் போல் சார்ட்ஸை வந்து டெக்னிக்கலாக பார்த்துக்கலாம். டெக்னிக்கலாக பார்க்கும்போது கிளியராகவே தெரியுது மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம ஒரு பேரலல் டவுன் ட்ரெண்ட் சேனல் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கா, பிரேக் அவுட் ஆகலையா, ஃபால் ஆகுமா ஃபால் ஆகாதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம சார்ட் ட்ரா பண்ணும்போது மினிமம் ஒரு 2 ஹையாவது டச் பண்ணியிருக்கணும், அண்ட் தென் லோலையும் 2 லோவாவது டச் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ட்ரெண்ட்ல வந்து கிளியராக இருக்கும். ஸோ இதில் பார்த்தா கிளியராக தெரியுது மார்க்கெட் வந்து கிளியரான பீரிஷில் இருக்குது அப்படின்னு. அண்ட் தென் இப்படி சார்ட் ட்ரா பண்ணதுமே நம்ம ரெண்டாவது என்ன ட்ரா பண்ணோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஒரு மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு ஃபாலோ ஆகுமா பை ஆகுமா அப்படிங்கிற ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபிபனாக்கி டூல் இருக்குல்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கும். ஸோ ஃபிபனாக்கி டூல் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர் தான். ஸோ அது வந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆகுமா பை ஆகுமாங்கிற சொல்லாமல் அடுத்து எந்த பாயிண்ட்டுக்கு போய் நிற்கும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக தெரியும் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரீடெஸ்ட் ஆயிருக்கு, அகைன் இங்கே போயிட்டு மேலே போயிருக்கு, இந்த இடத்துல இருந்து ரீடெஸ்ட் ஆயிருக்கு, அதாவது எந்தெந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகும் எந்தெந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறத கிளியராக ஃபிபனாக்கி டூல் சொல்லி கொடுத்துரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து பேரலல் டவுன் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் ஒரு 2 இயர் லோவான 16-15 அப்படிங்கிறத நம்ம ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ஒரு 16-20 16-10 கூட மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்து மேலே போனால் எந்த இடத்துல சப்போர்ட் ஜோன் இருக்குன்னு பார்க்கணும். நியர்பை ஒரு 16-64 அப்படிங்கிறது ஒரு இன்னொரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அது வந்து ஒரு 2 இயர் இந்த மாதத்தை விட லாஸ்ட் மாதத்துக்கு வரைக்கும் அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருந்துச்சு. நிறைய பேர் நினச்சிக்க மாட்டாங்க 16-64 உடைக்காது அப்படின்னு. பட் நம்ம அனலைசிஸில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு சப்போர்ட் வரைஞ்சாச்சு, அண்ட் தென் ஒரு ரெசிஸ்டன்ஸும் ட்ராப் பண்ணியாச்சு. மார்க்கெட் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத ரெசிஸ்டன்ஸும் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட் இந்த சப்போர்ட்டையும் உடச்சி மேலே போச்சுன்னா எங்கே போகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்லோப்பிங் லைனும் கூட, அண்ட் தென் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் கூட. நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம் டார்கெட் அச்சீவ் ஆகும் அப்படின்னு. நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து கிளியராக இதை டச் பண்ணிட்டு ஃபாலோ ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ இந்த வீக்கில் கோல்டு வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு ப்ரொஜெக்ஷனாக முதல்ல போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். ஸோ சார்ட்டில் ப்ரொஜெக்ஷன் எடுத்தாச்சு. மார்க்கெட் இங்கே இருக்குது, அண்ட் தென் இங்கேருந்து இப்படி மேலே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை மார்க்கெட் இங்கேருந்து அப்படி ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் இல்லை. ஸோ மார்க்கெட்டுங்கிறது எப்போவுமே ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ட்ரா பண்ணியிருக்க எல்லாமே மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். மைனராக பார்த்தீங்க அப்படின்னா 16-43 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இது என்ன ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னா அப்கமிங் வீக்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் என்ன ஆகும் அப்படின்னா பை ஆனாலும் சரி செல் ஆனாலும் சரி ஒரு ரீடெஸ்ட் அப்படின்னு கண்டிப்பாக இருக்குது. இவ்வளோ புல்லிஷ் ஆனதுனால ஒரு 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 ரீடெஸ்ட் இங்கே வரைக்கும் ஃபால் ஆகிட்டு கூட மேலே போகலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இதே இடத்துல இங்கே வந்துட்டு ஒரு இதில் ரீடெஸ்ட் பண்ணி கூட ஃபால் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எப்பவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்பப்போ நடக்கிற ஃபண்டமெண்டல் அண்ட் தென் டெக்னிக்கல் அப்டேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்கமிங் வீக்கில் கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஜெக்ஷன். ஸோ ஓவரால் நிறைய பேருக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். என்னோட ப்ரொஜெக்ஷன் என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆயிருந்துச்சு. புல்லிஷ் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு
ரீடெஸ்ட் 16.40 ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு 16.87 பிரேக் பண்ணி இங்கே ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து கிளியரான புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ இதை வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனாக பார்க்கும்போது ஒரு லாங் பொசிஷன் மார்க்கெட் இங்கேருந்து போகிறதுனால நீங்கள் சில பேர் வந்து பை லிமிட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம 16.50 மார்க்கெட்டில் ஒரு பொசிஷன் எடுக்கிறோம்னா 16.40 வந்துச்சுன்னா நம்ம வந்து லாஸ் தான். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தால் கூட நம்ம வந்து பொசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் ஸ்டாப் லாஸ் தான் 16-15 அப்படிங்கிறது லாஸ்ட் வீக் ஸ்டாப் லாஸ். ஸோ டெக்னிக்கலாக சார்ட்ஸ் வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ என்னென்ன ரீசன்ஸ்னால இது புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம், அப்படி லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம் நம்ம டபுள் பாட்டம் ஆப்ஷன் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிளியராக பாருங்க, இதில் ஒரு பாட்டம், இதில் ஒரு பாட்டம். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கூட சொல்லுவாங்க. டபுள் பாட்டம் சொல்றதை விட டபிள்யூ பேட்டர்ன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து டபிள்யூ மேபி இந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் அவுட்டோ அல்லது ஒரு ஃபாலோ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். இல்லை ஃபெயில் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து டபிள்யூ பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருக்கு கன்ஃபர்மேஷனுக்காக. அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17.42 அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் வந்து 16-15. மார்க்கெட் மேபி இந்த இடத்துல இருந்து கூட டச் ஆகிட்டு மேபி இந்த இடத்துல கூட டச் ஆகிட்டு கூட ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த சப்போர்ட்டில் மேபி என்ன விஷயம் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நிற்கும்போது யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகிடும். ஸோ அதனால ட்ரெண்ட் இது மேலே வந்துருச்சு, அதனால இதுக்கு மேலே தான் பை ஆகணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓவராலாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு மேஜர் சப்போர்ட் 16-15 ட்ராப் பண்ணியாச்சு. அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ராப் பண்ணியாச்சு. அண்ட் தென் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸும் நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ டெக்னிக்கலாக ஒரு டபுள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் தென் ஒரு டபுள் பாட்டமும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான ரீசன்ஸ். இப்போ அடுத்து வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரீசன்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ட்ராப் பண்ணோம் எந்தெந்த பொசிஷன்ஸ் தெரியாமல் இருக்க வேண்டாம். ஸோ அதனால் இது வந்து ஒரு மந்த்லி ஹை அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போன மாதத்தோட ஹை இந்த பாயிண்ட்டு. அண்ட் தென் மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணால் கண்டிப்பாக இந்த சப்போர்ட் தான் எடுக்கணும். அதனால் இது வந்து நம்ம வந்து ஒரு டார்கெட் ப்ரைஸாக எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸும் கூட. அண்ட் தென் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மைனர் ரெசிஸ்டன்ஸ் 16-64 அப்படிங்கிறது ஒரு 16-15 வரதுக்கு முன்னாடி இது ஒரு மேஜர் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருந்துச்சு. அதனால் இப்போ சப்போர்ட் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக சேஞ்ச் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம மைனர் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர் லோ, லாஸ்ட் மந்த் லோவும் இதுதான், 2 இயர் லோவும் இதுதான். இதை வந்து நம்ம மேஜர் சப்போர்ட் ஜோனாக எடுத்துக்கிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கிளியராக ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. இது நம்ம வந்து டபுள்யூ பேட்டர்ன் கூட எடுத்துக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ப்ரைஸும் ஸ்டாப் லாஸும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 16-17 அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17-38 அப்படிங்கிறத ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ ஃபண்டமெண்டலாக நம்ம ரீசன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது முதல்ல டிஎக்ஸை தான் பார்ப்போம். ஸோ டிஎக்ஸை பாருங்கள், கிளியராக டே கேண்டில் கிளியரான ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன், அதாவது ஒரு ரீடெஸ்ட்டே இல்லாமல் மார்க்கெட் ஓடிட்டே இருக்கு. ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அது இந்தியனாக இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாக்காக இருந்தாலும் சரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா அப்கமிங் வீக்ஸில் டிஎக்ஸ் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் ஃபார்மாக இருந்துச்சு. கிளியராக பாருங்கள், ஒரு புல்லிஷ் ஃபார்மாக இருந்துச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் கிளியராக ஒரு ஃபாலுக்கான அறிகுறியை கொடுத்துருக்கு. இதில் பாருங்கள், கிளியராக தெரியும். மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஃபாலோ ஆகிறதுக்கான ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து ப்ரொஜெக்ஷன் ஃபாலோ ஆகும்போது கோல்டோட ப்ரைஸ் ஹைக் ஆகும். ஸோ டிஎக்ஸை வந்து வீக் ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து ஸ்ட்ராங் பை ஆகும். டிஎக்ஸை எதனால் வீக் ஆக போகுது அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் அல்லது சப்போர்ட் ஜோன் மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கல் பாக்ஸ் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஃபாலை கண்டிப்பாக சந்திக்கும். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இந்த ஃபாலை சந்திக்கும் போது கோல்டு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணும். மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக புல்லிஷ் ஆகிடும். ஸோ அதனால இந்த வாரம் நம்ம ஃபண்டமெண்டலாக டிஎக்ஸை வச்சு பார்க்கும்போது கோல்டு வந்து கிளியரான ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன் தான் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அண்ட் தென் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, மார்க்கெட்டு கிளியரான ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன் கொடுத்துச்சு. நிறைய பேர் நோட் பண்ணிப்பீங்களா என்னன்னு தெரியல. இது ஏன் புல்லிஷ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ரீசன் ஒன்று. அந்த டெக்னிக்கலாக மூவ் ஆனால் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஏன் அப்படி சடனாக புல்லிஷ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு ஃபாரெக்ஸ்லேருந்து வந்த நியூஸ் தான். பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணியிருந்தாங்க. ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அஃபிஷியல்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னும்
கொஞ்சம் கூட்ட போகிறோம் அப்படின்னு சொன்ன ரீசன்ஸ்னால தான் நம்ம DXY வந்து வீக் ஆகி கோல்டு வந்து புல்லிஷ் ஆச்சு. ஸோ ஒரு கேண்டில்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு மூமெண்ட்ஸ்க்கு பின்னாடி ஒன்று இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரு ப்ரீ பிளான்டு கிடையாது. ஒரு அஸ்யூஷுவல் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு தான் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது மாயை எதுவுமே கிடையாது. ஸோ ஓவராலாக அது ப்ரொஜெக்ஷன் படி அது பாட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் உண்மை. ஸோ ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் கிளியராக ஒரு இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் ஆகி ஒரு பை ஆகி ரீடெஸ்ட் ஆகி ஒரு ஹைக்கு தான் போக போகுது. அண்ட் தென் இந்த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு ட்ராப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மைனர் ரீடெஸ்ட் ஜோன் அதையும் நம்ம ட்ராப் பண்ணி பார்த்துடலாம். மைனர் ரீடெஸ்ட் ஜோன் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் அடுத்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.